கர்நாடக மாநிலத்திற்கு சென்று தங்கி அங்கு இருந்த தமிழர்களை, குறிப்பாக தங்கள் மாடுகள் காடுகளுக்கு சென்று விட்டது, அதை தேடி கண்டுபிடித்து அதனுடைய தாயக இடமான அவர்கள் வாழ்கின்ற அந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு 4 தமிழ்நாட்டு இளைஞர்கள் கர்நாடக வனப்பகுதிக்கு சென்றவர்களை கர்நாடக வனத்துறை அநியாயமாக, அக்கிரமமாக அவர்கள் மான் வேட்டையாட வந்தார்கள் என்று அவாண்டமான பழி சுமர்த்தி அவர்களை அருகில் அழைத்து விசாரிக்காமலேயே தமிழர்கள் என்று தெரிந்த உடனேயே அந்த தமிழில் பேசியது தமிழர் அதை புரிந்து கொண்டு அந்த இன வெறியோடு கர்நாடக வனத்துறை சுட்டு படுகொலை செய்திருக்கிறது. அந்தோணிசாமி, குமார், பீட்டர் என்ற 3 தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், 3 பேருக்கும் திருமணமாகி குழந்தைகள் இருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி, பாதிப்புக்குள்ளாகி, கர்நாடகத்தில் வாழ்கின்ற அப்பகுதியினுடைய தமிழர்கள் ஆயிரக்கணக்கிலே திரண்டு போராடி இது திட்டமிட்ட படுகொலை என்று, இதற்கு நீதி விசாரணை வேண்டும், குடும்பத்திற்கு போராட்டக் குழுவின் சார்பாக 2 கோடி ரூபாய் ஒருவருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடி இருக்கிறார்கள். போராடியவர்களை கர்நாடக காவல்துறை காட்டுமிராண்டித்தனமாக தாக்கி அதில் 5 கைது செய்து தற்போது காவல் நிலைய சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை மிக வன்மையாக இந்த அனைத்து கட்சிகளின் கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் கண்டிக்கிறோம். கடந்த ஆண்டு இதுபோன்று கர்நாடக எல்லையில் மீன்பிடிக்க வந்தார்கள் என்று மேட்டூர் அருகே சேர்ந்த ஒரு மீனவர் குடியில் பிறந்த ஒருவரை அநியாயமாக இதுபோன்று அவரும் எல்லை தாண்டி வந்தார் என்று சுட்டு படுகொலை செய்தார்கள். ஏற்கனவே ஆந்திராவில் 20 அப்பாவி தமிழர்கள் கூலி வேலைக்கு சென்றவர்கள், சித்தாளுக்கு, கொத்தனாருக்கு போன்ற வேலைகளுக்கு சென்றவர்களை பிடித்து செம்மரம் கடத்த வந்தார்கள் என்று காடுகளிலே கட்டி வைத்து தீயிட்டு கொளுத்தி அவர்களை சுட்டு அநியாயமாக படுகொலை செய்தார்கள். இது இல்லாமல் நூற்றுக்கணக்கான உயிர்கள் ஆந்திரா காவல்துறை விசாரணையில் கொல்லப்பட்டிருக்கிறது. இன்னமும் நூற்றுக்கணக்கானவர்கள் தமிழர்கள் விசாரணையின்றி ஆந்திர சிறையில் இருக்கிறார்கள். ஆக தமிழர்களுடைய உயிர் என்றாலே ஒரு கிள்ளுக்கரையாக அண்ட மாநிலங்கள் நினைக்கிறது. கடந்த 2011-12 ஆண்டுகளில் ஐயப்பனை தரிசிக்க சென்ற விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு கூலி விவசாயி சாந்தவேலை சுடு வெந்நீரை ஊற்றி அவர் துடிக்க துடிக்க இறந்து போனார். அதற்காக நாங்கள் நீதி கேட்டோம். செம்மரம் கடத்த வந்தார்கள் என்று அப்பாவிகளை சுட்டுக் கொள்கிறீர்களே என்று நாம் அப்போது கவர்னர் மாளிகையை 50,000க்கு மேற்பட்ட தமிழக மக்களை அணிதிரட்டி தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தோம். அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கப்பட்டதை தவிர அந்த உயிர் தியாகத்துக்கு இதுவரையில் நீதியின் முன் நிறுத்தி அந்த வனத்துறையினரோ காவல்துறையிலோ தண்டிக்கப்படவில்லை. இங்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றால் சிங்கள ராணுவம் சுட்டு படுகொலை செய்கிறான். ஐயப்பன் கோயிலுக்கு சாமி கும்பிட போன அங்க மலையாளிகள் கேரள காவல்துறை வனத்துறை அடிச்சு கொள்றான். இங்க ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் இது போன்ற நிலைமை ஏற்படுகிறது என்று சொன்னால் தமிழ்நாடு முதலமைச்சர் நான் இந்த நேரத்தில் வேண்டுவது, வட இந்தியர்கள் இங்கு தாக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு வதந்தி பரவிய உடனேயே அந்த நாட்டுடைய துணை முதலமைச்சரிலிருந்து அந்த நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரி, தலைமைச் செயலாளருக்கு நிகரான அதிகாரிகள் குழுவை அனுப்பி வட இந்தியர்கள் இங்கு உயிர் அச்சம் இல்லாமல் வாழ்கிறார்களா என்பதை உறுதி செய்து நாட்டுடைய டிஜிபி, போலீஸ் கமிஷனர், ஜோனல் கமிஷனர்கள், ஐஜிக்களோடு கூட்டம் நடத்தினார்கள். ஆனால் இறந்து 24 மணி நேரம் இன்றைக்கு 3 அப்பாவி தமிழர்கள் பிழைக்கப் போன இடத்தில் சுட்டு படுகொலை செய்திருக்கிறது கர்நாடக அரசு. தமிழ்நாட்டு முதலமைச்சரிடமிருந்து ஒரு கண்டனம் கூட இதுவரையில் வரவில்லை. உடனடியாக ஒரு கூடுதல் தலைமைச் செயலாளர், ஒரு கூடுதல் காவல்துறை இயக்குநர் தலைமையில் ஒரு குழுவை அனுப்பி உடனடியாக கர்நாடக முதலமைச்சரிடம் இந்த குழு சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த 3 கொலைகளுக்கும் உடனடியாக கொலை செய்த வனத்துறையின் மீது 302 கொலை வழக்கு பதிவு செய்து அவர்கள் நீதியின் முன் நிறுத்த முதலமைச்சர் அழுத்தமான வேண்டுகோளை முன்வைக்க வேண்டும். உயிரிழந்த குடும்பத்திற்கு உரிய நிவாரணத்தை கர்நாடக அரசிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும். இல்லை என்றால் இதில் ஒத்த கருத்துள்ள இந்த அனைத்து கட்சிகள் கூட்டமைப்பு மற்றும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இருக்கிற ஒத்த இயக்கங்கள், சமூக மாற்றத்திற்காக களத்தில் இருந்து போராடுகிற இயக்கங்களை அணிதிரட்டி இந்த படுகொலைக்கு காரணமாக இருந்த கர்நாடக வனத்துறையைச் சேர்ந்த எவர் தமிழ்நாட்டின் எல்லைக்குள் வந்தாலும் அவர்களை தமிழக
சூடு சொரண மானம் தன்மானம் மொழி உணர்வு இன உணர்வு பற்றுள்ள தமிழர்கள் ஒன்று கூடி அதற்கான மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எடுப்போம் என்பதை கர்நாடக அரசுக்கு எச்சரிக்கையாக பதிவு செய்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாட்டு தமிழர்களை அங்கு அடிப்பதும் கொலை செய்வதும் வீடுகளை சூறையாடுவதும் பேருந்துகளை எரிப்பதும் என்கிற வன்முறை வெறியாட்டம் காவேரி மேகதாட்டில் இன்றைக்கு அணையை கட்டப்போகிறோம் என்று சொல்லிவிட்டதோடு மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றங்கள் காவிரி நதிநீர் ஆணையம் கூறிய தண்ணீரை மாத அளவில் திறந்து விடுவதற்கு நேர் மாறாக இன்றைக்கு அங்கு இருக்கிற விவசாயிகளையும் அங்கு இருக்கிற கன்னட வேதிய கும்பல்களையும் தூண்டிவிட்டு இன்றைக்கு தமிழ்நாடு பேருந்துகள் தடுத்து நிறுத்தப்படுகின்றன, சரக்குந்துகள் நிறுத்தப்படுகிறது, மகிழுந்துகள் நிறுத்தப்படுகிறது. தமிழர்கள் உயிரெச்சத்திலேயே அண்டை மாநிலம் கர்நாடகத்துக்கு சென்று வரக்கூடிய அவலத்துக்கு தமிழர்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் காவல்துறையும் அரசு இயந்திரமும் கள்ளமும் சாதித்துக் கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். ஆதலால் கர்நாடக அரசுக்கு எச்சரிக்கையாக நாங்கள் சொல்ல விரும்புவது, உங்கள் அரசு பேருந்துகள் எங்கள் மண்ணுக்கு வந்து போகின்றன, உங்கள் அரசு அதிகாரிகள் வாகனங்கள் எங்கள் மண்ணுக்கு வந்து போகிறது, உங்கள் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் விமானத்தின் மூலமாக மகிழ்வதின் மூலமாக எங்கள் மாநிலத்திற்கும் எங்கள் எல்லைக்கும் வந்து போகிறீர்கள். தமிழர்களுக்கு அங்கு இழக்கப்படுகின்ற அநீதி போல் நாங்களும் இங்கு திருப்பி அதற்கான நடவடிக்கைகள் இறங்கினால் இது இரு மாநில மக்களின் சகோதரத்துவம் பாதிக்கப்படும் என்கிற அந்த மாந்தநேய மனிதநேய அடிப்படையில் தமிழர்கள் அரசியல் கட்சிகள் தமிழ் தேசிய அமைப்புகள் இங்கு இருக்கக்கூடிய பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய சிந்தனையாளர்கள் நாங்கள் அப்படி சிந்திக்கிறோம். ஆனால் கர்நாடகா ஒருபோதும் அப்படி சிந்தித்தது இல்லை. அங்கிருக்கிற கன்னட வெறி கும்பல்களை தூண்டிவிட்டு அதற்கு பின்னால் அரசு பதுங்கிக் கொள்கிற இந்த மோசமான நடவடிக்கை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் போர்க்கால அடிப்படையில் எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இதை செய்ய அவர்கள் தவறினால் நிச்சயம் வேறு விதமான விளைவுகளை கர்நாடக அரசு இயந்திரம் தமிழ்நாட்டில் சந்திக்கும் என்பது எச்சரிக்கையாகவே நான் பதிவு செய்கிறேன். நன்றி. கர்நாடக மாநிலத்திற்கு சென்று தங்கி அங்கு இருந்த